சம்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எனர்ஜி இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்குது, கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்குது. நான் போய் சொல்ல விரும்பலை, கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. நெகட்டிவ் எனர்ஜினா சம்திங் ஏதோ சம் நெகட்டிவாக நடக்கிற மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் உங்கள் லைஃப்பில் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் என்ன மாதிரி லெசன்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை கற்று முடிச்சாச்சு என்னன்றதை பற்றி பார்ப்போம். அப்படியே உங்களுடைய எனர்ஜி தெரிஞ்சால் நான் அதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே, okay, got it மெசேஜ் புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. ஓகே, உங்களில் நிறைய பேர் வந்துட்டு கற்றுக்கிட்ட லெசன்ஸ் கற்றுக்கிட்டு ஜஸ்ட் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. உடனே ஒரு ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகி மூவ் ஆன் ஆகிட்டீங்க. நீங்கள் லெசன்ஸ், சில விஷயங்கள் லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா. ஆனால் உங்களில் சில பேர் என்னென்னா, உங்களில் சில பேர் வந்து அந்த லெசன்ஸை வந்துட்டு லெசன்ஸாக எடுத்துக்கல. அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உங்கள் லைஃப்குள்ளேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வரக்கூடாதுன்னு சில பேர் நினைக்கிறீங்க. லைஃப் லெசன்ஸ் இன்னும் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுல கொஞ்சம் நீங்கள் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குது. சில பேர் அதிகமாக யோசிச்சுட்ருக்கீங்க. லைஃப் லெசன்ஸை வந்து ஒரு லெசனாக பார்க்காம நீங்கள் வந்துட்டு அது என்னமோ அதனால தான் உங்களுடைய லைஃபே கொஞ்சம் அப்படி இப்படி ஆச்சு. அந்த ஒரு விஷயத்தினால தான் நீங்கள் ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயம் நடந்தது, ஆனால் அந்த விஷயம் வந்துட்டு நீங்கள் லைஃப் லெசனாக எடுத்துக்கல. உங்களுக்கு அந்த விஷயத்தை வந்துட்டு டீப்பாக கனெக்ட் ஆகிட்டு யோசிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் நீங்கள் விருப்பப்படல சில பேர். ஆனால் சில பேர், உங்களில் சில பேர் வந்துட்டு அந்த ஏதோ என்ன நடந்துச்சு உங்கள் லைஃப்பில் அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு லெசனை எடுத்து நீங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. சடன் சேஞ்ச் பண்ணி மூவ் ஆன் ஆகிட்டீங்க. சில பேர் எடுத்துக்கிறதுல கஷ்டப்படுறீங்க. அது ஒரு லைஃப் லெசனாகவே நீங்கள் எடுத்துக்கல. நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. நீங்கள் எந்த விஷயம் தெரிஞ்சுக்க விரும்பலை. உண்மை என்ன தெரிஞ்சுக்க விரும்பலை. உங்கள் லைஃப்பில் என்ன சுச்சுவேஷன்ஸ் ஏன் நடந்துட்டுருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பலை. அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது சில பேர். ஓகே, நான் 2 குரூப்பாக வைக்கிறேன் இங்கே. ஃபர்ஸ்ட் 2 மெசேஜாக பார்ப்போம். லைஃப் லெசன் வந்து நீங்கள் சில பேர் வந்துட்டு நிராகரிச்சிட்ருக்கீங்க இல்லையா, நீங்கள் அதை வந்து டீப் டவுன் நீங்கள் போயிட்டு நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் விருப்பம் இல்லாமல் இருக்கீங்க சில பேர். உங்களுடைய நெக்ஸ்ட் என்ன மாதிரியான விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கும்ன்றது மாதிரி பார்ப்போம். அது பார்க்காதனால உங்களுடைய லைஃப்பில் என்ன நடக்க இருக்குது. ஸோ இப்போ லைஃப் லெசன் வந்துட்டு நீங்கள் இது கடவுள் உங்களுக்கு ஒரு லைஃப் லெசன் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கவும் விரும்பலை. உங்களுக்கான ஒரு பாத் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். மற்றவங்க டிசிஷன் கொடுக்குறதோ மற்றவங்க சொல்கிறதோ என்றைக்குமே நீங்கள் எடுத்துக்கிட்டது கிடையாது, எடுக்கவும் மாட்டீங்க. உங்களுடைய சில பேர் பார்க்குறவங்க உங்களுடைய ஆட்டிடியூட், சில பேர்
ஒரு பார்ட் பீப்புள் சொல்லலை, அவங்க வந்துட்டு உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய சில விஷயங்கள் முற்போக்கான சொல்லி கேட்குது, முற்போக்கான சில விஷயங்கள் பேசுகிற அந்த விஷயத்தினால நிறைய பேரை உங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லை உங்களுடைய எல்டர்ஸ் சில பேரை நீங்கள் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒரு தேவையில்லாத ஒரு தகாத அப்படின்ற ஒரு வேர்டு எனக்கு கேட்குது. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட் ஜோனாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் அதில் இருந்து நீங்கள் வந்து உங்கள் கண்ணை மறைச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு அது ட்ரூன்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் அந்த விஷயத்துக்கு பின்னாடியே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதிலே போகிறதுனால மற்ற விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியல. உங்களுடைய லைஃப்பில் தான் நீங்கள் இன்னும் கற்றுக்க விரும்பவே இல்லை. நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பார்க்க விரும்பவே இல்லை. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க நீங்கள். 10 கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம். சிக்னிஃபிகண்ட். ஓ மை காஷ். அது நீங்களாக சேஞ்ச் பண்ணால் தான் உண்டு. நீங்களாக சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணால் தான் உண்டு. ஓகே, இன்னொரு பார்ட்ஸ் பீப்புள் நீங்கள் லெசன்ஸ் கற்றுக்கிட்டீங்க, லைஃப் லெசன்ஸ். சேம் கார்டு ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சேம் கார்டு பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இன்னொரு பார்ட் பீப்புள் நீங்கள் லைஃப் லெசன் நீங்கள் கற்றுக்கிட்டதுனால நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே கைட் பண்ணுறாங்க. இது ஒரு சப்போர்ட், கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. உங்களுடைய கைட்ஸ், ஸ்பிரிட் கைட்ஸ், உங்களுடைய ஏஞ்சல்ஸ், டிவைன். ஆனால் கண்டிப்பாக அது ஒரு ஆன்சஸ்டர்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு இங்கே தெரியுது. இன்னொரு பார்ட் ஆஃப் பீப்புள் நீங்கள் லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டுருக்கீங்க இல்லையா. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் இருக்குது, எல்லா விதத்துலேயும் நீங்கள் ப்ரொடெக்டடாக இருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் டிவைன் என்ன பாத் உங்களுக்கு காட்டினாங்களோ அந்த பாத்தில் தான் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. லைஃப் லெசன் ரொம்ப ஒரு பெரிய எஃபெக்ட் உங்களோட லைஃப்பில் ஏற்படுத்தியிருக்கு. இதனால் நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் கிளியர் பார்க்க முடிஞ்சது, தெரிஞ்சிக்க முடிஞ்சது. நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது, உங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை ஒரு பெரிய ஒரு கண்டம் சொல்லலாம், ஒரு பெரிய கர்ஸ் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி இப்போது நீங்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சி வச்சுட்டு உங்களுடைய நியூ சாப்டர், ஒரு பெரிய லெவலில் நீங்கள் ஸ்பீட் எடுத்திருக்கீங்க. நியூ டெத் கார்ட். கண்டிப்பாக ஒரு புது சாப்டர் நீங்கள் உருவாக்கிட்டுருக்கீங்க. இன்னொரு பார்ட் ஆஃப் பீப்புள் நீங்கள் உங்களுடைய லெசன் கற்றுக்கிட்ட லைஃப் லெசனை வந்துட்டு கடவுள் உங்களுக்கு சயின்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் அதை கற்றுக்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரே இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து ஜஸ்ட் மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கிட்டீங்க. ஓகே, கண்டிப்பாக திரும்ப சாரியட் கார்ட் திரும்ப வருது. ஓகே, வேறு என்ன பார்க்கலாம்? ஓகே, ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்க்காக மெசேஜஸ் சொல்லணும்னு சொல்லி எனக்கு மைண்டில் வந்துகிட்டே இருக்கு. ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ், இன்கேஸ் நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக சில மெசேஜஸ். நான் ரீடிங் உட்கார்றதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்ன விஷயம்னு பார்ப்போம். ஃபார் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ், டீப் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்க, ஸ்பிரிச்சுவல் குரு, ஸ்பிரிச்சுவல் ஹீலர், ஸ்பிரிச்சுவல் என்ன வேலை வந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலி நீங்கள் பண்ணுற ஒர்க், உங்களுக்கான மெசேஜ். உங்களில் சில பேர் வந்து உங்களுக்கான குரு நீங்கள் மீட் பண்ணிட்டீங்களா இல்லையான்ற ஒரு டவுட் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. புதுசாக ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அனலைஸ் பண்ணி கற்றுக்கணும்னு நினச்சிட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்திருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். புதுசாக பிகினர்ஸ் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு நீங்கள் மீட் பண்ணிட்டீங்களா, இல்லை நீங்கள் இன்கேஸ் எதனா ஒரு குருக்கிட்டே நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்க தான் அவங்களோட குருவாக மீட் பண்ணிங்களா பண்ணலையா அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, பண்ணிங்களா பண்ணலையா, எக்ஸ்ட்ரா மெசேஜஸ் தெரிஞ்சதுன்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஓகே, நீங்கள் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குரு மீட் பண்ணிங்களா இல்லையா? நம்ம ஸ்பிரிச்சுவல் குரு பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டாக கார்ட், ஃபர்ஸ்ட் கார்ட் ஸ்பிரிச்சுவல் குரு. ரெண்டு விதமான மெசேஜஸ் தெரியுது, அதனால தான் கொஞ்சம் யோசிச்சுட்ருக்கேன் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, புரிஞ்சிடுத்து. மெசேஜ் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. எல்லா மெசேஜ் அப்படியே உங்களுக்கு ரெசனேட் ஆகணுன்றது கிடையாது. சில மெசேஜஸ் ரெசனேட் ஆகலாம், சில மெசேஜஸ் வேறு யாருக்காவது ரெசனேட் ஆகிற மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெசனேட் ஆகலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது உங்களுக்கான ரீடிங்காக இருக்காது. வேறு ரீடிங்ஸ் உங்களுக்கான மெசேஜஸ் இருக்கலாம் வரப்போகிற ரீடிங்ஸில். இல்லை என்னோட பழைய ரீடிங்ஸை ஒரு கிளான்ஸ் பே எல்லாம் பார்த்துட்டு வாங்க, அதில் உங்களுக்கான மெசேஜஸ் இருக்கலாம். ஆமே ஆமே ஆமே. எனக்கு இங்கே மெசேஜஸ் எப்படி தெரியுதுன்னா, நீங்கள் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குரு நீங்கள் மீட் பண்ணிங்களா இல்லையா? நீங்கள் சில பேர் இன்னமும் தேடிக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கான குரு இன்னும் தேடிக்கிட்டு ஒரு டவுட்டாகவே இருக்கீங்க. இன்கேஸ் நீங்கள் யாரா மீட் பண்ணியிருந்தீங்கன்னா இவங்க தான் உங்களுக்கான ஒரு குருவா, இவங்க தான் அந்த பர்சனா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. உங்களுடைய தேடல் முடிஞ்சிருச்சு. இன்கேஸ் நீங்கள் இப்போ யார்கிட்டையாவது நீங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்கீங்களே, யாரா ஒரு பர்சன் உங்கள் மைண்டில் இருக்கிறாங்க, உங்களுடைய மைண்டில் இருக்கிறாங்க, உங்களுடைய யோசிச்சுட்ருக்கீங்க ஒரு பர்சன் பற்றி அப்படின்னா, ஒருத்தவங்களை நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிட்டு அவங்கள நீங்கள் குருவாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க தான் உங்களுக்கான குரு. ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்கன்னா அவங்கள பார்த்து கண்டிப்பாக அவங்க மூலிமா சில விஷயங்கள் நீங்கள் கிளாரிட்டி கிடைக்கும், சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும். நான் சொல்லணும்னா ஒரு சில டைமில் வந்து குரு வந்து நேராக வந்துட்டா உங்களுக்கு வந்து மாதிரி சம்டைம் குருக்கிட்ட நம்ம நேராக போயிட்டு தான் கற்றுக்கிட்டு நம்ம தீட்சை வாங்கிட்டு நம்ம பண்ணாதான் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம அப்போ தான் நம்ம இது முடித்தோன்றது கிடையாது. ஒருத்தவங்களை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணிவிட்டு அவங்கள நினச்சிட்டு நீங்கள் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற சயின்ஸ் டிவைன் சொல்கிற அந்த விஷயங்களை நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த மாதிரியும் நீங்கள் உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை நீங்கள் இன்னும் அப்கிரேட் பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு தெரியுது. உங்களில் சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, சில பேரோட தவறான ஒரு தூண்டுதல், ஒரு சில விஷயங்கள்னால நீங்கள் வந்துட்டு திசை மாறி போகிற மாதிரி இருக்குது. ஸ்பிரிச்சுவாலிட்டியிலேருந்து மாறி போகலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கான தேடுற குரு தவறான ஒரு விஷயமாக நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கலாம். சில விஷயங்கள் சில பேர் பாஸ்டில் பண்ணியிருக்கலாம், இப்போ நீங்கள் மாறி இருக்கலாம். சில பேர் தவறான ஒரு டிசிஷன் எடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக நீங்கள் இன்கேஸ் யார்கிட்டையாவது நீங்கள் வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, சில விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இல்லை சில பேர் வந்து நீங்கள் இன்ஸ்பிரேஷன், சில பேர் என்ன ஒருத்தவங்களை பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிட்டு நீங்கள் அவங்க பண்ணுற விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நான் உங்களை குருவாக நீங்களாக நினச்சிக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ், நீங்கள் உங்கள் குருவை தேர்ந்தெடுத்துக்கிங்க. இன்னும் பார்ட் ஆஃப் ஒரு பீப்புள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இது ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, நான் கன்ஃபியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக இன்னொரு பார்ட் ஆஃப் பீப்புள் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அவசரத்தினால நீங்கள் ஏதோ ஒரு தவறான ஒரு பாதை யாரோ ஒருத்தவங்க காமிச்சதுனால நீங்கள் தவறான டிசிஷன் எடுத்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இங்கே தெரியுது.
ஸ்டார்டிங்லேருந்து 2 விதமான மெசேஜஸ் தான் வந்துட்டுருக்கு. இதுவும் 2 விதமான மெசேஜ் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது. இப்போ சொல்கிறதும் ஒரு 2 விதமான மெசேஜாக இருக்குது. உங்களுக்கு ரெசனேட் எப்படி ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை. ஒரு ரேண்டம் மெசேஜஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே. ரேண்டமாக இந்த டாப்பிக்கில் பண்ணணும்னு சொல்லி எனக்கு சேனல் ஆனதுனால இந்த மெசேஜஸ் சொல்லிகிட்ருக்கேன். ரேண்டம் மெசேஜஸ் தான். ஓகே, உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து உங்களுடைய பாஸ்ட் சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் உள்ளே வந்தால் தான் உங்களால் நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸ்பிரிச்சுவலி சில விஷயங்கள் நீங்கள் அந்த விஷயங்களை வந்துட்டு நீங்கள் இன்னும் அதை விட்டு விலகாமல், சில மெமரிஸாக இருக்கட்டும், சில விஷயங்கள் இருக்கட்டும், நீங்கள் அதை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் அதை ஒரு விஷயம் நீங்கள் எடுக்கும்போது அதை ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கும். நிறைய ஏமாற்றம் நீங்கள் திரும்ப திரும்ப எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஏமாற்றம் அடைஞ்ச ஒரு ஹீல் ஆகாமல் நீங்கள் அந்த ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களால அடுத்த ஒரு விஷயத்துக்கு போக முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹீல் ஆகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஹீல் ஆகணும். எந்த ஒரு வெறுப்போ, எந்த ஒரு கசப்பான சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணதோ எதுவும் நீங்கள் வந்துட்டு உங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் வரவே முடியாது. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நெக்ஸ்ட் ஒரு லெவல் நீங்கள் போக முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை நீங்கள் எடுக்கணும் வெளியில். இந்த ஷேடோ ஒர்க் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் எடுக்கணும். நீங்கள் ஹீல் ஆகணும். சில விஷயங்கள் சில பேரை மன்னிக்கணும். சில பேரை வந்துட்டு நீங்கள் விட்டு விலகிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் விலகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணாதான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் வர முடியும். நீங்கள் அதெல்லாம் பண்ணாத வரைக்கும் நீங்கள் உங்கள் குருவை மீட் பண்ணவும் முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் அடி எடுத்து வைக்க முடியாது. ஒரு பிகினர்ஸ்க்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். சரியா? ஹை ப்ரீஸ்டர்ஸ் கண்டிப்பாக ஹை ப்ரீஸ்டர்ஸ் இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு இன்ட்யூஷன் பவர், நல்ல ஒரு நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினைப்பீங்க. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டும் இருக்கீங்க. பியூரிட்டி இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் ஸ்டபர்ன் எனர்ஜியும் கொஞ்சம் தெரியுது. ஒரு லாஸ்ட் ஃபைனல் மெசேஜ் பார்த்துருவோம். இதை நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு நார்மல் ரேண்டம் மெசேஜஸ் தான் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். சில பேர் உங்கள் வீட்டில் ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஒரு நெகட்டிவிட்டி சம்திங் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நீங்கள் எதனா வெளியிலேருந்து நீங்கள் எதனா ஒரு நியூஸ் கேட்குற மாதிரி இருக்கும், ரிலேட்டிவில் கேட்குற மாதிரி இருக்கும். நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். உங்கள் சுற்றி இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் பயமுறுத்தலை, ரொம்ப ஒரு நெகட்டிவாகவும் சொல்லலை. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதோ ஒரு பேட் நியூஸ் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது அந்த ஃபீல். ட்ரிபிள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் பார்க்குறவங்களா இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இன்கேஸ் உங்கள் குருவை பார்க்கலன்னா, கண்டிப்பாக சில பேர் பார்க்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் மீட் பண்ணுவீங்க.
ஆனால் நிறைய பேர் வந்து நீங்கள் மீட் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து சில பேர் வந்து சில விஷயங்கள் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் யாருன்னா ஒருத்தவங்களை குருவாக எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களில் சில பேர் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு அப்கிரேட் நீங்கள் போகணுன்னா, நீங்கள் உங்களுடைய பாஸ்ட் எனர்ஜி, பாஸ்ட் சில விஷயங்களை நீங்கள் விட்டு விலகினா தான் நீங்கள் அதுக்குள்ளே போக முடியும். அப்போ தான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களோட குருவையே நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இதுதான் உங்களுக்கான மெசேஜ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு இன்றைக்கி ரீடிங். என்னன்னு தெரியல. டிஃப்ரெண்ட் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? பார்க்குறவங்க நீங்களும் கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜியில், கொஞ்சம் நெகட்டிவ் சொல்ல முடியாது, கொஞ்சம் டவுன் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு ஃபியர் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தினால அலைச்சல் அதிகமாக இருக்குது. அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அலைச்சல் அதிகமாக இருக்குது. டயர்ட்னஸ் அதிகமாக இருக்குது. சுத்தமாக ஒரு மாதிரி டவுன் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு உங்கள் எனர்ஜி. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. Okay, take care. God bless.